எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. To grasp the truth from everyone, from everywhere is wisdom fair. ம். அங்க காத்தாடி ஓடிட்டு இருக்குதுங்களா? ஆமா ம். கேக்குது. ஆமா. இங்க சர்ற சத்தம் வருது. அதான். அஞ்சு நிமிஷம் தான். ம். அதாவது நாம் இந்த நீர் உணவு முறையை எப்படி எல்லா நோய்களுக்கும் பொருத்தி பார்ப்பது, காரண காரியங்கள் அறிந்து நாம் இந்த காரண காரியங்கள் அறியாமல் நாம் ஒரு உடம்பை சுத்தம் செய்வது கடினம். முதல்ல காரண காரியங்கள், இது உடம்புனா என்ன, மனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் எல்லாரும் இது புரிஞ்சுக்கணும். எந்த நோயும் அவர்கள் ஒரு மாணவராக இருந்து கத்துக்கிட்டா தான் முடியும். பெரும்பாலும் 100க்கு 99 பேர் உடம்பை கேவலமா மதிக்கிறதுனாலதான் இதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இது நம்ம வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. இது எல்லாத்துக்கும் இருக்க அந்த கேவலமான தன்மை. அதாவது எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த கேவலமான தன்மை தான் இந்த மனிதனுக்கும் இருக்குது. இது மனிதனுடைய ஒரு அறியாமைன்னு தான் காட்டுது. அதாவது இந்த முன்னம் இந்த ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமலர் முன்னம் உடம்பை இழுக்கின்றிருந்தேன். வணக்கம், வாங்க. வணக்கம். முன்னம் உடம்பை இழுக்கின்றிருந்தேன், முன்னம் உடம்பை இழுக்கின்றிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்கிறார். அது அப்போ அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, உடம்பை கேவலமா நினைச்சுங்கிறார், உடம்பை கேவலமாக நினைச்சுங்கிறாரு. இது எவ்வளவு ஒரு உண்மையா இருக்குது பாருங்க. தன் உடம்பு கெட்டு அழுகி போய் இருக்கான், இதை கவனிக்கணுங்கிற ஒருத்தருக்கு எண்ணம் கிடையாது. அதுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாலும் அந்த சொல்லிக் கொடுக்க வந்தாலும் கூட இது கேவலமா நினைக்கிறது. இந்த ஒரு இழிநிலை உலகம் பூரா இருக்கு. இந்த இழிநிலை பூரா எதனால தன் உடம்பை கேவலம் எதனால இந்த மனிதன் இந்த உடம்பை கேவலமா நினைக்கிறானா, இருக்கிற வரைக்கும் பார்ப்பான், வந்துட்டா சரி பண்ணிக்குவான் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இது இப்ப இல்லைங்க, இது படக்கூடிய ஆண்டா இருக்கு. திருமூலரே சொல்றாரு. திருமூலரே என்ன சொல்றாருன்னா, முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன்கிறார், நான் என் உடம்பை மிக கேவலமாக நினைத்துக் கொண்டிருந்தேன்கிறார். இது என்ன பொருள் சொல்லுங்க? என்னுடைய உடம்பை நான் கேவலமாக நினைத்துக் கொண்டிருந்தேன். கவலைப்படுறதே இல்லை. இதுதான் எல்லாத்துக்கும் இருக்குது. இது எவ்வளவு பேர் உண்மை தத்துவம் பாருங்க. அதனாலதான் இப்ப நீங்க உங்க முன்னாடி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீங்க நடக்கிறத பார்த்து கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க எளிமையா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருக்கு, உணவு பழக்கத்தை கடுமையா குறைச்சிருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. அவங்கள விட நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இதுக்குதான் அவங்க பனிஷ்மெண்ட். கடைசியில் எங்க போய் நிற்பாங்கன்னா, கொடூர நோயில போய் நின்று அப்படி கதறுவாங்க. அப்படியே மானம் மரியாதை எல்லாம் போயிரு. இப்படி எல்லாம் இருக்குது பாருங்க. எதனால அவங்க எதனால அந்த உடம்பை சுத்தம் செய்ய மறுக்கிறாங்கன்னா, அதாவது தெரியாதவங்க. இப்ப என்னுடைய குடும்பம் எடுத்துக்கங்க, யார் வேணா எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட பயிற்சிக்கு வரவங்க ஒரு 10, தற்போது 10 பேர் இருக்காங்க. அவங்க குடும்பத்துல பார்த்தவங்க கூட கண்ணிலேயே பார்ப்பாங்க, அவங்க செய்யறதெல்லாம் கவனிப்பாங்க. ஆனா அந்த கருத்துல உள்ள வாங்க மாட்டாங்க. அவங்க காட்டு மிராண்டி மாதிரி இருப்பாங்க. காரணமே உள்ளே இருக்கிற கொடூர ஆணவம். கொடூர ஆணவம் நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் அவங்கள சாபிடிக்கிறது. நானும் கத்துக்கிறேன் அல்லது எனக்கு அரைக்குறைமா செய்யறேன், அது வரவே வராது. அப்படி பார்த்தா கோபிச்செட்டி படத்துல என்னை பார்த்து ஒரு 1000 பேர் கத்துருக்கணும். யாரும் கத்துக்கல, கத்துக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளவு தூய்மையானது அந்த இயற்கை.
இயற்கை இந்த அறிவுக்கும் மனதுக்கும் நெருங்கிய அதாவது மூளைக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. மூளைன்னா உடம்புன்னு வச்சுக்கலாம், மனம்னா அது தனித்தன்மைன்னு வச்சுக்கலாம். அதாவது உடம்புக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அஹ் தொடர்பு இருக்கு. இந்த உடம்பை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இருக்காது. அதுல இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு. இயற்கை வந்து அந்த நோய்வாய்ப்பட்டு இவன் சாக வேண்டும் என்பதற்காகவே அவனை வந்து எதையும் கற்றுக்கொள்ளாமல் தடுக்குது. மாயை. அது அவனுக்குள்ள பூந்து கண் முன்னாடி தெரிஞ்சதும் கூட செய்ய மாட்டாது. கண் முன்னாடி தெரிந்திருந்தும் கண் முன்னாட தெரியும், ஆனால் செய்ய மாட்டாங்க. உம் அதாவது ஏமாத்தல், அதாவது இது குணமாக்கல்னு சொல்றான் பாருங்க. நோய் வந்து சீரழிக்கின்ற பொழுது இதை நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இது வந்து நான் ஒரு இதை சாப்பிட்டா சரியா போயிடும் சொல்றான் பாருங்க, அவனை மட்டும்தான் நம்பும். யாரை நம்பும்? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது 2 நாள் சரி பண்ணிக்கலாம், இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, அது நாளைக்கே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றவனை மட்டுமே 100 வருஷத்துக்கு நம்பும். 100 ஆண்டுக்கு நம்பும். அதான் இதுதான் அதனுடைய கேவலமான நிலை. இதுதான் அதனுடைய கேவலமான நிலை. இப்ப பாருங்க, அதாவது அர்னால்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு இந்த மனநோயை பத்தி போட்டிருந்தேன். மனநோயை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு இதுல எழுதியிருக்காரு. நான் வந்து அங்க அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நைட்டு கூட பேசுறீங்க, அது கட்டாயி போச்சு. இந்த டவர் இல்லாத அந்த மனசு போன போகலை தின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் அறிவு வச்சு உடல் வந்து இயங்குது, மனசு போன போகலை தின்னுட்டு அறிவை வச்சு அப்புறம் சுத்தம் பண்ண பார்க்கறது. அதாவது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மனம் சம்பந்தமான விஷயத்தில் இந்த உணவை, இந்த மனம் கெட்டு போகுதுன்னு சொல்ற பாருங்க, மூளை கெட்டு போகுதுன்னு சொல்ற பாருங்க, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, நேற்று கூட பேசணும் இல்லையா, அது காரணம் சொல்றாரு. மனம் அதாவது கெட்ட உணர்வை திருப்திப்படுத்தும் ஆசை அல்ல. கெட்ட உணர்வை கெட்ட உணர்வு என்ன தெரியுமா? ஒரு கெட்ட உணர்வுனா இந்த உணர்வு வந்து நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா. நல்ல உணர்வு கெட்ட உணர்வா இருந்தா கூட இவன் எதை தேடி போறான்னா பெரும்பாலும் உணவை தேடித்தான் போறான். ஒரு உணவை தேடி போறான். எல்லாத்துக்கும் உணவு தான் அவனுக்கு. கோபமா இருந்தாலும் உணவு தான், அவன் சந்தோஷமா இருந்தாலும் உணவு தான். அங்கதான் அங்க விஷயமே இருக்கு. அதாவது இந்த உணவுக்கும் அந்த மூளையில ஏற்றிருக்கான் பாருங்க, அது என்னமோ தருதுன்னு இவன் நினைச்சிட்டே இருக்கிறான். அதாவது அம்மா சேர்த்து போனாலும் சாராயம் குடிப்பான், பாட்டி சேர்த்து போனாலும் சாராயம் குடிப்பான், அதேதான். வந்துடுச்சுன்னா கவலை வந்தா சாராயம் குடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறான். அதே மாதிரி சந்தோஷம் வந்தாலும் சாராயம். என்னது சந்தோஷம் வந்தா இப்ப பர்த்டே கொண்டாடுறன்னு குடிச்சு விட்டு போய் விழுவுறது.
இது வந்து பொதுவா இருக்கு எல்லாத்துட்டையும். இது வந்து எல்லாத்துலயும் இருக்கு. ம். இத அவர் சொல்றாரு. இத வந்து திருப்திப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். அதாவது திருப்திப்படுத்துதல். இதுக்கு பேரு திருப்திப்படுத்துதல்னு பேரு. ஆ. இது வந்து ஒரு இது வந்து உள்ள ஒரு பழக்கமா மாறிக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கமா மாறிக்குது. இது ஒரு நரம்பியல் மனவேதனை. இது ரொம்ப மோசமான நரம்பியல் இது 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 வந்து ஒரு வகையான மோசமான நரம்பியல் மனவேதனைங்கிறார். நரம்பு சம்பந்தமான மனவேதனைங்கிறார். இது புரிஞ்சிக்கவே முடியாது. அதாவது மிகுந்த மிகுந்த வேகமும் வேறுபட்ட நிலையும் செயல்படும் நரம்பியல் அமைப்பு, குறிப்பாக உணவு செரிமான உறுப்புகள் உணவினால் தற்காலிகமாக திருப்தி அடைவது போல. அதாவது சாப்பிட்றோம் பாரு, உணவோ சாராயமோ சாப்பிட்றோம் பாருங்க, தற்காலிகமாக ம். குணமாவதை போல. அதாவது இவன் நினைக்கிறது குணமாவதை போல. ஆமா. உணவினால் தற்காலிகமாக திருப்தி அடைவது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த திருப்தியை அடைய அவன் தொடர்ந்து அதிகமான அளவு மற்றும் ஊட்டமிக்க உணவுகளை நாடத் தொடங்குகிறான். அதாவது இந்த சுவையான உணவை நாடத் தொடங்குகிறான் அதிகமா. ஆ. இங்க மாட்டிக்கிறான். வாயில போட்டாச்சா, இன்னும் கொஞ்சம் போடு, 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 இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. ஆ. சுவையா இருக்கு, சுவையினே போடுறாரு. சுவையான உணவுகளை நாடத் சுவை. தொடங்குகிறான். ம். ஆ. ஒரு 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 மதுவாடி தனது உள்ளுணர்வை தூண்டும் அளவிற்கு அதாவது மது குடிக்கிற பழக்கம் உடையவன். ஒரு மதுவாடி தனது உள்ளுணர்வை தூண்டும் அளவிற்கு மதுவை அதிகரித்து குடிப்பது போலவே ஒரு குடிகாரன் இப்ப கரெக்டா சொல்றாரு பாருங்க. ஒரு குடிகாரன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் ஏத்திட்டே போறான்ல. ஆமா, பெக்கு ஆமா. பெக்கு பெக்கா பெக்கு பெக்கா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே. அதே போல மதுவை அதிகரித்து குடிப்பது போல ஒரு உணவு பழக்கம் உள்ள ஒரு நபர் உணவின் அளவையும் சுவையும் அதிகரிக்க வேண்டியதாகிறது. அதாவது உணவு பழக்கம் இருக்க இந்த கடைசி உணவு அதையும் உணவு பழக்கத்தை சேர்த்துறாரு பாருங்க. திங்கறதே உணவு பழக்கம். எப்படி குடிக்காரன் ஒரு உணவு பழக்கமே நாம சொல்றத ஆ. அப்படியே சொல்றாரு. நாம சொல்றத அதேத்தான் அவரு சொல்றாரு. அப்படியே ஆஹ் சொல்றாரு. இது குடிகாரன் எப்படி உணவு உணவு போதை. அது அப்படியே சொல்றாரு. தண்ணி போதை. தண்ணி போது இது உணவு போது அப்படியே சொல்றாரு. ஒரு நபர் போதையெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சாப்பிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஃபுல்லா ஏத்தி மண்டை தலை கீழே கமர்ற வரைக்கும் தலை சாயற வரைக்கும் ஏத்திக்கிறான். அதேதான் இங்கேயும் பண்றான். வாந்தி எடுக்கிற மட்டும் அவன் குடிக்கிறான். இவன் ம் வாந்தி எடுக்கிற மட்டும் திங்கிறான். திங்கிறான். அப்படிதான் அழகா சொல்றாரு. ஆக ஆ. ஒரு சாப்பாட்டு பழக்கமுள்ள நபர் உணவின் அளவையும் சுவையும் அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது. பல நேரங்களில் அவன் மிகுந்த ஆ. அளவில் சாப்பிடுவதால் சுவையான உறிஞ்சும் உறுப்புகள், அதாவது அந்த உணவை உறிஞ்சிற உறுப்புகள் வந்து செயலற்று போய்விடுகிறது. ஓவர்லோடு ஓவர்லோடு. கொடுத்துக்கிட்டே இப்ப ஒரு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பஞ்சு பஞ்சு ஓரளவுக்கு தான் தண்ணி உறிஞ்சும். ஆமா. போட்டேன் அப்புறம் தண்ணி ஊத்திட்டே இருக்கு, சொசம் ஆயிரும், தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிரும். அந்த பஞ்சு ஒண்ணுமாக அப்படியே பஞ்சு அப்படியே இருக்கு, தண்ணி மேல போய் கடந்து போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது போயிட்டே இருக்கும். ஆமா, அது உறிஞ்சிற அளவுக்கு தான் உறிஞ்சிரும். அரைங்குறவே வச்சா பரவாயில்ல. ஓவர்லோடு கூட தண்ணி அதுக்கு மேலே கசிஞ்சு போய் வீணா போகுது, அது வாந்தி. வாந்தி. ம். சில பேர் சொல்லுவாங்க, மாப்பிள்ள, சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு பேக்கு தான் அடிக்கேன்பா. அதெல்லாம் ரொம்ப ஒரு பேக்கு அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஆசைக்காக எல்லாரும் குடிக்கிறாங்க ஒரு பக்கு அடிச்சிட்டு போவேன். மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் அப்புறம் அளவு கடந்து போயிடும். அது எல்லை மீறி போயிடுச்சுப்பா அப்புறம். 2, 4ன்னு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கு. அதெல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரன் பண்ற வேலை. இதெல்லாம் ஒண்ணும் பண்றது ரொம்ப சிரமம். அதை சொல்றாரு. ஆகையினால அவன் மிகுந்த அளவில் சாப்பிடுவதால் உணவை உறிஞ்சும் உறுப்புகள் செயலிழந்து சாகும் வரை கொண்டு விட்டு விடுகிறது. சில உறுப்புகள் செயல்பட மறுக்கும் நிலைக்கு அவன் உடல் போய்விடும். அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப சில உறுப்புகள் செயல்படாத நிலைக்கு போயிடும். ஆமா. தன்னிச்சையாக உணவின் அளவை குறைக்கும் அல்லது காலவரையற்ற நோன்பு காணும் முறைகளை கொண்டால் மட்டுமே சாத்தியம். அப்போ இந்த சுத்தப்படுத்துற உணவை இந்த மாதிரி சாத்தியம் சொல்றாரு. இல்லைன்னா சாத்தியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாதாரண மனிதனுக்கு நிறைய சாப்பிட்ட பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு பெரும் சிரமமாக இருக்கும். அவர்கள் மனம் முழுவதும்
சாராய ஆசையால் மூடப்பட்டிருக்கும். அது உணவு ஆசையால் மூடப்பட்டிருக்கும். உணவு ஆசையால் மூடப்பட்டிருக்கும். என்னது? ஆசைதான். ம். அப்ப உடம்பை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. உடம்பை பற்றி அவ்வளோ இல்லை. ஆகையதான் இங்க மாட்டிக்கிறாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அப்ப இங்க தெரிஞ்சு போச்சு, உடம்பு வேறு மனம் வேறு. அதனால இந்த நாத்தடிக்குது. உண்மையாலுமே உண்மையாலுமே உடம்பு உண்மையாலுமே சாப்பிட்றவனுக்கு வாயில நாத்தம் வந்தா அவன் வெக்கப்படணும். என்னது? ஐயோ! வெக்கப்படணும். ஆனா உலகத்துல 100 பேர் வெக்கப்படுறது இல்லை. 100 விழுக்காடு வெக்கப்படுறது இல்லை. நாம ஒண்ணுதான் வெக்கப்படுறோம். நாம ஒண்ணுதான். அதனாலதான் சாப்பிட்டுட்டே இருக்கான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா கட்டுப்பாட்டுக்கு வந்து உடம்பை காப்பாத்துறோம். வந்த உடனே 3 நாள் 4 நாளையே அது நல்லாயிருது. அந்த முதல் நாள் தான் சிரமமா இருக்கும். 2ஆவது நாள் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக 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 3ஆவது நாள் அதனுடைய வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த விஷம் பூரா சிறுநீர் வழியாக வெளியேறும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். போக போக புத்துணர்ச்சி வந்துருங்க. போக போக புத்துணர்ச்சி வந்துடும். இது அழகா சொல்லிட்டாரு. நீங்க கேள்வி கேட்கலாம். சாப்பாட்டை குறிக்கும் எண்ணம் கூட அவர்களுக்கு பயத்தையும் வெறுப்பையும் தருகிறது. மனிதன் தன்னை உணர்வின் தவறான சந்தோஷங்களில் இருந்து விலகிக் கொள்கிறான் என்றால் அதற்கு பதிலாக இயற்கையான ஆரோக்கியமான மற்றும் மேம்பட்ட சந்தோஷங்களை வழங்க வேண்டும். மனிதன் சந்தோஷத்திற்கு உரியவன். மனிதன் வந்து மகிழ்ச்சிக்கு உரியவன். ஆனா சுத்தத்துல மகிழ்ச்சி வரணும். சுத்தத்துல மகிழ்ச்சி வரணும். ஆனால் ஒரு நாள் இந்தியாவில் இருந்து தனது நாட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த ஒரு ஆங்கிலேயரை பார்த்து சந்தித்தேன். அவர் என்னிடம் சொன்னார், அதாவது ஒரு பைனாப்பிள் பழத்தை திராட்சை தோட்டத்தில் பறித்து சாப்பிடாதவர்களுக்கு வாழ்க்கை என்னவென்று தெரியாது. அது இது இப்படி வச்சுக்கலாம். பழக்கடை வச்சிருக்கிறவன் பழம் சாப்பிட்றது இல்லை. பழக்கடை வச்சிருக்கிறவன் பழம் சாப்பிட்றது இல்லை. அதான் விஷயமே. அவனுக்கு தெரியறது இல்லை. அவன் பழக்கடை வச்சுக்கிட்டு 2 பழத்தை வாயில் வச்சு, இப்போ பழக்கடை வச்சு எல்லா வகையான பழமும் அவனுக்கு இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், சாப்பாட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அறிவு கட்ட மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டா சரியா போச்சுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. பழத்தை வச்சுக்கிட்டு அங்க சோறு போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். பார்த்துருக்கேன். எவ்வளோ அந்த பழத்தை 2 பழத்தை எடுத்து வயல போட்டு சரி வீட்டுக்கு போற வேலை மிச்சம்னு நினைக்கிறான்னு தெரியறது இல்லை. என்னமோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தா தான் நல்லா. பழமே அத்தனை கிடக்குது. அதை எடுத்து ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு கொய்யா ஏதோ இருக்கு இல்லையா, அதை தூக்கி போட்டு அது குப்பையில போட்டாலும் போடுவான். அத குப்பையில போட்டாலும் போடுவேன் தவிர இந்த வாய் குப்பையில அந்த இதுல போட மாட்டான். அந்த அறிவே இல்லாம இருக்கானுங்க. போய் சாப்பிட்டு வரணும்னுட்டு உட்காந்துருப்பான். பழக்கடலுக்கு கொண்டிருப்ப இது நேரே. இது 100க்கு 100 பேர் இதான் பண்றானுங்க. அதப்ப இந்த பழம் வேறு சோறு வேறுன்னு நினைக்கிறேன். இந்த பழம் தான் ஆரோக்கியம் தரும். இது இதை வித்து தான் சாப்பிட்றான். இந்த பழத்தை வித்து அதுக்கு பழமே தின்ட்டு போடாம வாங்கிட்டு போறவன் என்ன பண்றான்னு இவனுக்கு தெரியல. வாங்கிட்டு போறோம் எதுக்கு போறோம் எனக்கும் தெரியல. நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது நாம சாப்பிடலாம்னு இவனுக்கும் தெரியல. அது வாங்கிட்டு அது சொல்ற மாதிரி வாங்கிட்டு போறவன் என்ன பண்றான்னு தெரியல. இங்க இருக்கிறத வந்து இதைத்தானே வாங்கிட்டு போறான். அப்ப நம்ம திங்கத்தானே வாங்கிட்டு போறோம். அப்ப நாம தின்ன என்ன அந்த எண்ணமும் வராது. அது அப்போ அவ்வளோ ஒரு மோசமா இருக்குது பாருங்க. கொடுமையா இருக்கு. மற்றவங்களுக்கு தான் உணவு. ஆமா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, அப்படின்னா இந்த வாங்கிட்டு போறான் பாருங்க, அந்த வாங்கிட்டு போறவங்க உடல்நல பாதிக்கப்பட்டவங்க கொடுக்குறான். நாமளும் சாப்பிட்டு பார்க்கலன்னா அவனுக்கு வர்றது இல்லை. அதுவும் பாருங்க அங்க பிரச்சனை பாருங்க. அவன் அந்த நேரத்துக்கு மட்டும் 100 ரூபா கொடுத்து அந்த நோயாளி கொடுத்து போட்டு இவன் போயிட்டு இருப்பானே தவிர இது ஏன் வந்தது, இது வராம இருக்கிறதுக்கு நாம சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த எண்ணமும் வராது. இவன் நோயாளி தான் அங்க உக்காந்துக்கிட்டு பழக்கடையிலேயே எனக்கு இந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுப்பா. என்ன ஐயா ஆச்சரியமா இருக்குது, பழக்கடையிலேயே உக்காந்துக்கிட்டு நோய் இருக்குது முடியாதுன்னு நம்ம கேக்குறோம்.
அந்த பழத்தையும் திங்க மாட்டேங்கிறான், கண்ணு முன்னாடி அது தின்னா உடம்பு கெட்டுப்படுன்னு நினைக்கிறான், உடனே நினைக்கிறான். எவ்வளோ பழத்தை தின்னா உடம்பு கெட்டுப்படுன்னு நினைக்கிட்டு அவன் திங்க மாட்டேங்கிறான். எவ்வளவு ஒரு உண்மையை எழுதியிருக்காரு பாருங்க. சரி, இந்த அதே போலவே நோன்புக்கும் அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறப்போ, அதாவது இந்த உண்ணா நோன்பை உண்ணா நோன்பு முடிக்கிற பழங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. உண்ணா நோன்பை முடிக்கிறப்ப பழங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது அதை போலவே நோன்புக்கும் பிறகு தூய பழங்களை சாப்பிடும் அனுபவம் சொர்க்க சுகத்தின் ஒரு சிறிய சாயலை காட்டக்கூடியது. அதாவது இந்த உண்ணா நோன்பு இருக்கிறவங்க இந்த பழத்தால் முடிக்கிறப்ப மிகப்பெரிய நன்மை உண்டாகும். நன்மை இருக்கிறது, அதாவது சொர்க்கத்துக்கு அருகில் செல்கிறோம் அப்படிங்கறது இருக்கணும். இது ஒரு தத்துவம். அதாவது நாம் என்ன சொல்றோம், எடுத்தோடனே பழத்துக்கு போக வேண்டாம். நாம வந்து பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையான காட்டி முதல்ல இந்த காய்கறி, தூய தண்ணீர் காற்று நன்கு வேக வைத்த காய்கறிக்கு பழகிட்டு தான் எதுக்கு போகணும்னு சொல்றான், பழங்களுக்கு போறோம்னு சொல்றான். ஆனா பழங்கள் சொர்க்கமானது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பழங்கள் வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். ஆமா, உடலை சுத்தம் பண்ண பார்த்து தான் அது ஏத்துக்குது நல்லா. ஆமா. கடைக்காரனே அதனாலதான் சாப்பிடுறதில்ல போட்டிருக்கான். ஏன்னா அவன் குடலை கெடுத்து வச்சிருக்கான், பழத்தை தென்னா ஏதோ வம்பு பண்ணுதுன்னு தான் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான். பழக்கடையிலேயே உட்காந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த ஒரு நாள் 2 நாள் தான், அந்த ஒரு நாள் 2 நாள் தான் அந்த அதாவது அதிகபட்சம் இந்த ஒரு நாள் தாங்கிறாரு. இந்த முதல் நாள் மட்டும்தான் நீங்கள் மூஞ்சி வாடி இருக்கும். 2வது நாள் அந்த விஷம் வந்து சிறுநீர் வழியாக வெளியேறி விடுகிறது. உடனே நீங்க சுறுசுறுப்பு அனுபவிப்பேங்கிறாரு. இது எவ்வளவு ஒரு பக்கமா இருக்குது பாருங்க. அதான் ஆமா, 2வது நாள் உங்களுக்கு, ஏன்னா முதல் நாளே நீங்க அப்படி நிறுத்திடுறீங்க. நிறுத்தினா இந்த விஷம் போற சிறுநீர் வெளியேறுது சிறுநீர்ல. அதனாலதான் வந்து இந்த சிறுநீரக நோயாளிக்கு வந்து சீக்கிரம் குணமாக்கிடலாம். அவங்க 48 மணி நேரம் சொல்றது கேட்டா போதுங்க. 48 மணி நேரம். அந்த இது சக்கரை வியாதியும் அதுல வரதான். ஆமா, சக்கரை வியாதி முத்துச்சுன்னா சிறுநீரகம் போயிடும். உடனே வர நோய் இல்லைங்க, அதெல்லாம் நீண்ட காலமே. அது எப்படின்னா, எந்த நோயும் உடனடியே அன்னைக்கே வர்றது இல்லை. வெளியிருந்து வர்ற காயங்கள் மட்டும்தான் அப்பவே நடக்குதே தவிர, உள்ளிருந்து வர காயங்கள் வந்து அது பல ஆண்டுகளா இருந்து வர்றது, அதாவது பிறந்ததுல இருந்தே இருந்து வர்றது. வெளியே தெரியாத இருக்கும். இந்த அத குடல் வந்து கெட்டு கக்கூசு கழிவறையாவே இருக்கும். அந்த கழிவறையே இருந்து அந்த கழிவறை எப்ப அந்த குழந்தை பல்லு வளர்க்குதோ அப்புறம் அந்த உணவு வந்து அந்த உணவு பாதி கழிவறையா மாறி விடுகிறது. நம்ம பழங்களுக்கு போகாம சாதாரண உணவு திங்கிறதுனால இந்த வெளியே சாதாரண உணவு வெளியேற்றாது. இந்த ரெண்டையும் கெடுத்துரும். அதாவது குடலையும் மனதையும் கெடுத்துரும். சரி, குடலையும் ரத்தத்தையும் கெடுக்கிறப்போ இந்த தவறான செய்கைகளை போய் மூளையில ஒரு பதிவு உண்டாக்கிடும். இந்த பாரு, உணவு விட்டு வெளியே போயிடாத அப்படிங்கிற பதிவு உண்டாக்கி விட்டுரும். நிறுத்தவே மாட்டான். அதை போய் நேர மனதில் ஏற்றி விட்டுரும். உணவு விட்டு வெளியே போகாத அப்படின்னு சொல்லி விட்டுரும். நீ சாவு உறுதி, ஏன்னா சாவு உறுதின்னு சொல்லாம அது பதிவு பண்ணி விட்டுரும். உறுதி பண்றதுதான் இந்த உணவு வேலையை. அந்த உணவினுடைய வேலையை இந்த உணவு என்ன பண்ணுதுன்னா, உணவு திருப்தி கொடுக்குது, ஒரு மயக்கத்தை கொடுத்து மூளையில பதிவு பண்ணி மனசுல ஏற்றி விட்டுருது. அப்ப அந்த அதாவது முடிவு சொல்லாம சுகத்தை மட்டும் கொடுத்துறது. என்னது முடிவு மரணம், இப்ப சுகம், அவ்வளவுதான். இத வந்து இந்த உணவு இந்த வேலை பண்ணுது. பெரிய மாயை. ஆனா சாப்பிடும் பொழுது சுவை இருக்கா இல்லையா? இருக்குது. பின்னாடி அதாவது நல்லது அங்கே திருவிழா சொல்லுவாரு, நல்லவை போல் தீயவைன்னு சொல்லுவார். நல்லவை போல்
தீயவை எழுதியிருக்காரு. இது அப்படியே எழுதியிருக்காரு. நல்லவை போல் தீயவை, நாம சொல்றது தீயது மாதிரி நல்லது, நாம சொல்றது தீமை போல் நல்லமை. நாம தீமை போல் நல்லவை சொல்றான், உணவு வந்து நல்லவை போல் தீயவையா இருக்கிறது. இதுதாங்க விஷயம், வேற ஒண்ணும் இல்லையா. நல்லா சொல்றாரு, திருவள்ளுவர் மாதிரி சொல்றாரு. ஆமா, அப்படியே நீங்க அப்படி படிச்சு பாத்தீங்கன்னா, அதுதான் அது வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டாரு. நீர், அதாவது இந்த சரியற்ற உணவு முறைக்கும் நீர் உணவு முறைக்கும் உள்ள தொடர்புன்னு எழுதுறாரு. டைட்டில் அப்படிதான் எழுதுறாரு. 95% விழுக்காடு அவரை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்கிறாரு. ஆமா, எனக்கு குரு என்று சொன்னால் அர்னால்ட் எகரட் தான் சொல்றாரு. 95 விழுக்காடு நான் அதுல இருந்தும் 5 விழுக்காடு ஸ்டேஜ் திருவள்ளுவர் வந்து எடுத்திருக்கேன் நான் அதை சொல்றாரு. 11ஆம் பாடத்துல எல்லா இடத்துலயும் சொல்லுவார், பல இடத்துல சொல்லியிருக்காரு. அது அறிவை கொடுத்து, அதாங்க உண்மை. அவர் தெளிவா எழுதிட்டாரு. உரைநடையில எப்படி செய்ய, அப்ப உரைநடையில எப்படி செய்யணும் தனி ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. தனியே 100 பக்கம் போட்டிருக்காருன்னா படிப்படியா அவரு காலத்துல வந்து நாம எடுக்கிற முடியும் ஃபாஸ்ட், நம்மளதான் இருக்கல சூப்பர் ஃபாஸ்ட். அவர் வந்து படிப்படியா, அது வந்து நம்மளது எப்படின்னா, காய்கறிக்கு வேக வைத்த காய்கறிக்கு தண்ணி போயிட்டோம்னா எந்த நோயா இருந்தாலும் ஒரே அடி தான். எந்த நோயா இருந்தாலும் என்ன பழக்கமா இருந்தாலும் சரி. ஆனா நம்மளது வேகமா ரெமெடி வரும்னு இவனுக்கு தெரியாது. நம்ம வந்து வேகமா அது முடிவு வேகமா வருது அப்படிங்கிறது அந்த நோயாளிக்கு தெரியாது. நோயாளிக்கும் தெரியாது, சமூகத்துக்கு தெரியாது. இப்பதான் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு சென்னைக்காரரு. அவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. வண்டிக்கு பின்னாடி உணவில்லாமல் வாழும் கலையில எழுதி ஒட்டி இருக்காரு. வண்டியில விளம்பரம் ஆயிட்டே போகுது. நேற்று ஒருத்தர் பார்த்துட்டே எனக்கு கூப்பிட்டு கேட்கறாரு புத்தகம் வேணும்னு. வண்டியில ஆட்டோல பார்த்தங்க ஒட்டி இருக்குதுன்னு. அப்புறம் அவருக்கு சொல்லியிருக்கேன், பணத்தை காட்ட சொல்லியிருக்கேன். பணத்தை வந்து அனுப்புற செலவோட அனுப்புங்க, 350 அனுப்புங்க, 350 ரூபான்னு கேட்டிருந்தேன். அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. எங்க பாத்தீங்கன்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி நான் வண்டியில் ஒட்டி இருந்து பார்த்தேன்னாரு. பரவாயில்லையே அப்படின்னு. நான் இதுதான் சிந்தனை. இப்ப மறுபடியும் பேசுறேன். ஆமா, ஏற்கனவே ஒரு வருஷமா அரைங்குறமா தெரிஞ்சுக்கிட்டு அரைங்குறமா பண்றாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த உணவில்லாமல் வாழும் கலை ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி வண்டியில ஒட்டி இருக்காரு. அது விளம்பரமா போயிட்டு இருக்குது. வண்டிக்கு பின்னாடி ஒட்டி இருக்காரு. வண்டிக்கு பின்னாடி படிச்சுட்டு கேக்குறாங்க. நேற்று ஒருத்தர் படிச்சுட்டு கேட்டாங்க, இந்த வண்டியில ஒட்டி இருந்ததுங்க, ஆட்டோல ஒட்டி இருந்ததுங்க அப்படின்னாரு. பார்த்தேன் ரொம்ப சரி. எப்படி பார்த்தீங்க, எங்க பார்த்தீங்கன்னா வண்டியில ஒட்டி இருந்தது அப்படின்னாப்புல. சரி, அந்த புத்தகம் எனக்கு வேணுங்க அப்படின்னாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வேற போட்டிருக்குதா, கரெக்டா அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் சொன்னேன் நான். இது ஒரு பெரிய புரட்சி தான். இதெல்லாம் சொல்லாம செய்யறாங்க பாரு, இதுதான் பெரிய விஷயங்கய்யா. போயிடும் சொன்னா கூட கேட்க மாட்டான். என்ன விளம்பரம் தானாவே படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இது வந்து உள்ளுணர்வுல வர்றதா, இது வந்து உள்ளுணர்வா வர்றது. அது போக ஒரு என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நான் பேசுற வீடியோல வந்து கரெக்டா அந்த ஏதாவது முக்கியமான வரி இருந்தா கரெக்டா அந்த 1 நிமிஷம் மட்டும் பேசி எடுத்து போடுறாரு. அதுவும் போய் ரீச் ஆகுது. 1 நிமிஷம் முக்கியமான வரியை பேசுறோம். இப்ப நம்ம பேச 10 நிமிஷம் பேசுறோம்னா இதுல முக்கியமான ஒரு வரி இருக்கும் இல்லையா, அந்த வரி எடுத்து அந்த கரெக்டா அது ஒரே நிமிஷம் தான். அதுக்குள்ள என்ன சொல்றோமோ அது அப்படியே அவங்களுக்கு போகுது. ஓ, என்னமோ சொல்றாங்க அப்படின்னு அது போகுது. இப்ப அது வேற 50 பேர் 60 பேர் பாக்குறாங்க. அது எனக்கு அனுப்பி விடுவாரு. அதே நான் என்ன பண்றேன், யூடியூப்ல போட்டேன்னு அந்த 1 நிமிஷம் மட்டும் பார்த்து என்ன சொல்றான்னு மட்டும் பாக்குறேன். அது பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அது பார்த்தீங்கன்னா 200 பேர் பாக்குறாங்க, 300 பேர். நான் முழுமையா பேசுறது வந்து 30 பேர் பார்ப்பான். இந்த 1 நிமிஷம் போறதை பார்த்து நான் 100 பேர் பார்ப்பான். அது ஒரு நிமிஷம் கேட்டு என்ன பண்ண போற, அவன் பாக்குறது நிறைய இருக்கும், மேட்டர் தெரியாது, அவ்வளவுதான். அது டைம் இல்லாதவங்க அதை கேட்டுக்கிறாங்க. சரிங்க, மறுபடியும் இதை பத்தி பேசலாங்க. சரிங்களா? சரி.